ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்கிட்ட இந்தியா லக்ஸுரி ஸ்டைல் வீக் அப்படின்ற டைட்டில் கீழே இருக்கிற லோகோ இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கங்க. எப்பவும் விஷுவலைஸ் பண்ணிட்டா ஒரு லோகோவோ ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு விஷுவலோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். விஷுவலைஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு அப்ரோச். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டுக்கு இங்கே இருக்கு பாருங்க, இந்த ஹைட்டுக்கு இது கரெக்டாக இப்படி உட்காரும். ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கு. இதுவும் ஒரு ஸ்கொயர் இருக்கு. இங்கே பாருங்க, இதை 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. அது அப்புறம் நம்ம யுனைட் பண்ணிட்டோம்னா ஒன்று ஆயிடும். அது அல்லாதக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கு, இது இன்சைட் உள்ளது ஒரு சிங்கிள் பிளாங்க் ஸ்ட்ரோக். இது வந்து 1 2 3 ஸ்ட்ரோக்ஸ், அப்புறம் ஒரு பிளாங்க் ஸ்ட்ரோக்கு, இது 1 and 2 ஸ்ட்ரோக், அப்புறம் பிளாங்க், அப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக். இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைனு அப்புறம் இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இங்கேக்கு எடுத்துட்டு 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிட முடியும். எப்படி பண்ணுறதுன்னு பாரு. ஓகே, இதை நான் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். Ctrl+2. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்குவோம். கிளிக் பண்ணிவிட்டு 60x60 எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ரிலேட்டிவ்லி பிக்கராக இருக்கட்டும். இதை ஒரு காப்பி பண்ணிடுறேன். அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் டூலுக்கு போங்க. ரொட்டேட் பண்ணுங்கள் 45 டிகிரிக்கு. அதை ரெண்டையும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டரில் வந்து யுனைட் பண்ணிக்கணும். அதுதான் இது பேசிக் ஷேப். ஓகே, இந்த பேசிக் ஷேப் கிடைச்சிருக்கு. இதை இன்னொரு காப்பி பண்ணிக்கலாம். நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். Ctrl+C Ctrl+F பண்ணலாம். அது மேலே காப்பி ஆகிருக்கும், பொசிஷன்லேயே காப்பி ஆகிருக்கும். Alt+Shift ஹோல்ட் பண்ணி இந்த ஹேண்டில்லேருந்து கொஞ்சம் சின்னதாக இப்படி நாம் உள்ளுக்கு எடுத்துட்டு வரும். ஓகே ஓகே, இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபில் நன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நன் இருக்கணும். இங்கே பிளெண்ட் டூல் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸ்பெசிஃபைட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஒரு 12 மாதிரி கொடுத்துக்கோங்க. இது பிளெண்ட் ஆகலை. காரணம் என்னென்னா நம்ம பிளெண்ட் அப்ளை பண்ணி Alt+Ctrl+B பண்ணுங்க, அது பிளெண்ட் ஆகிடும். ஓகே, இதை நான் இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ணலாம்னா, இது ஒரு பிளெண்ட் குரூப்பில் இருக்கும். அது பிரேக் அப்பார்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு வரலாம், எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் எக்ஸ்பேண்ட். ஓகே, ஷிஃப்ட் Ctrl+G பண்ணலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி செலக்ட் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். இங்கே ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஷேப் பில்டருக்கு வருவோம். அதுக்காக வேண்டி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி லெட்டர் M கூட ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைன்னா இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கலர் எடுத்துக்கலாம். இந்த நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் யூனிட். இதுக்கு நடுவில் நமக்கு கேப் வேணும். 1 2. இது நம்ம வெல்ட் கூட பண்ணிக்கலாம், அதாவது யுனைட் கூட பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கேப் வேணும். 1 2 3. இதை யுனைட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு கேப் வேணும். அப்புறம் இங்கே ஒரு சாலிடான ஸ்பேஸு வேணும். ஸோ இப்போ Ctrl+0 பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கோ அதை ஷிஃப்ட் Ctrl+G பண்ணுங்க. அப்புறம் இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே செலக்ட் சிமிலர் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுங்க. இந்த ஸ்பேஸ் வந்து கட் ஆகிடும். இந்த அன்வான்ட் ஸ்கெலிட்டன்ஸ் வந்து டிலீட் பண்ணிடலாம். இப்போ பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் Ctrl+F பண்ணுங்க. Ctrl+Y பண்ணி பார்க்கலாம், ஏதாவது வேற ஸ்ட்ரக்சர்ஸ் ஏதாவது இருக்கான்னு. வேற எதுவும் இல்லை. ஓகே, எதுவும் இல்லை. இப்போ இதை யுனைட் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் பீஸாக ஆக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நாம் இங்கேருந்து ஒரு லைனு, இங்கேருந்து இங்கேக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணுங்க. அப்படியே இங்கே கொண்டு வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் டி ப்ரெஸ் பண்ணுங்க டிஃபால்ட்டுக்கு. அதாவது அவுட்லைன் 1 பாயிண்ட்டும் ஒயிட் ஃபில்லும் கொடுக்கும். பட் ஒயிட் ஃபில் நமக்கு தேவையில்லை. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் ஃபில் எடுத்துடலாம். ஓகே, இப்போ
பென் டூல் எடுத்து இங்கேருந்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரோக்கு கொடுக்கலாம். இந்த ஸ்ட்ரோக் வந்து தின்லைனை விட கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2.5 பண்ணிக்கிறேன். ஓகே, இது ரெண்டும் செலக்ட் பண்ணி லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ரொட்டேட் டூல் மேலே இங்கே டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். 45 டிகிரி என்டர் பண்ணுங்க. காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. கண்ட்ரோல் டி 2 டைம்ஸ் பண்ணுங்க. அது பர்ஃபெக்டாக அந்த இடத்துல வந்து பொசிஷன் ஆகிடும். ஓகே, இந்த ஸ்ட்ரோக்கை மட்டும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட், பாத், அவுட்லைன் ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக் எல்லாம் அவுட்லைனாக மாறிடும். பாருங்க எப்படி இருக்கு. இது வந்து நாம யூனைட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு சிங்கிள் யூனிட்டா இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து அகைன் யூனைட் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீஸா மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் ஃப்ரேம் மோட்ல எப்படி ஆக்கும், அது ஓப்பன் ஆயிருக்கும். எப்படியாக்கும் ஓப்பன் ஆயிருக்கும். ஓகே, இதை நம்ம கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்குவோம். ரீசைஸ் பண்ணிட்டு கிரேடியன்ட் கொடுக்கலாம். இங்க வந்து ஏதாவது ஒரு காமன் கிரேடியன்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபில் ப்ராப்பர்ட்டி மேலே இருக்கட்டும். இங்கே வரலாம். கிரேடியன்ட் வந்து 45க்கு கொடுக்குறேன். இந்த ஒயிட் இருக்கு பாருங்க, அந்த ஸ்லைடர் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்க. எல்லோக்கு எடுத்துட்டு போங்க. 85 எடுத்துக்கிறேன். இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்லைடரு. டபுள் கிளிக் பண்ணிட்டு அது கொஞ்சம் மெஜெண்டா பக்கம், அதாவது காப்பரிஷ் பக்கம் கொஞ்சம் எடுத்துட்டு போகிறேன். ஓகே, இந்த பிளாக் மேலே டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கோல்டன் கலர் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் எப்படி வேணால் இதை மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய டைம் கூட எடுத்து கிரேடியன்ட் பர்ஃபெக்டாக வர்ற வரைக்கும் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு மாஸ்டர் கிரேடியன்ட் பீஸாக நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்தியா லக்ஸுரி ஸ்டைல் வீக்னு டைப் பண்ணலாம். ஒன்று கீழே ஒன்று இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு திக்கான ஃபாண்ட் ஒன்று எடுத்துக்கலாம். அதே சமயம் அது வந்து கண்டென்ஸ்டாக இருக்கணும். நான் ஸ்விஷ் எடுக்கிறேன். ஸ்விஷ் பிளாக் கண்டென்ஸ். இது வந்து லெட்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. லெட்டிங் கம்மி பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி டாப் ஆரோ பண்ணுங்க. பாருங்க பர்ஃபெக்டாக வந்துடும். லெட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்கும். கீபோர்ட் ஷார்ட்கட் கற்றுக்குங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் ப்ரொடக்டிவிட்டி கூட இம்ப்ரூவ் ஆகும். இதை வந்து டைப்பில் வந்து நம்ம கிரியேட் அவுட்லைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹைட்டுக்கு இது டெக்ஸ்ட்டு வரணும். அதுக்காக இங்கே வந்து டைமென்ஷன் டூல் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் வெர்ஷனில் டைமென்ஷன் டூல் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. இங்கே ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இந்த ஆங்கர் பாயிண்ட்லேருந்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு வர்ற மாதிரி ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பேனலில் வந்து இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக்காக இருக்கணும். ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணுங்க, அது செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணுங்க. இந்த வேல்யூவை பேஸ்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் வி, அது பர்ஃபெக்டாக அங்கே வந்துடும். இது கொஞ்சம் நம்ம ஹாரிசான்டலாக கொஞ்சம் கண்டென்ஸ்டாக பண்ணிக்குவோம். இப்போ இதை செலக்ட் பண்ணுங்க. ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணுங்க. அகைன் இதையும் செலக்ட் பண்ணுங்க, ஏன்னா மூணாவது தரம் பொசிஷன் மாறாமல் இருக்கணும். டாப்புக்கு அதை அலைன் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதை ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் சைடில் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. இப்போ லெட்டர் ஐ ப்ரெஸ் பண்ணுங்க. இல்லைன்னா இங்கே வந்து ஹைட்ராப்பரை செலக்ட் பண்ணிக்க. இந்த கிரேடியண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டாக கிரேடியன்ட் காப்பி இங்கே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது. இண்டிவிஜுவல் கேரக்டருக்கு அது கொடுத்துருக்கு. அது அப்படி ஆகக்கூடாது. இதை செலக்ட் பண்ணுங்க. ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இங்கே வாங்க, பாத் ஃபைண்டரில் இங்கே 3 டாட்ஸ் இருக்கு பாருங்க, அதாவது 3 லைன்ஸ் இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷனுக்கு போங்க. மேக் காம்பவுண்ட் ஷேப் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பர்ஃபெக்டாக அதே மாதிரி வந்துடும். இங்கே வந்து நம்ம இதை கொஞ்சம் 45 டிகிரியாக மாற்றிக்கலாம். ரெண்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், குரூப் பண்ணிக்கலாம், பேஜுக்கு சென்டர் பண்ணலாம். இப்போது ஒன்று பண்ணோம். என்னன்னா இது ஒயிட் மேலே கோல்டு சரியாக காணாது, பளிச்சுன்னு காணாது. அதுக்காக வேண்டி நான் இந்த பேக்ரவுண்டை வந்து பிளாக்காக மாற்ற போகிறேன். அது இங்கே செலக்ட் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்க. இங்கே 200 by 200 என்னோட ஆர்ட் போர்டு சைஸ் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் ஆர்ட் போர்டு என்ன இருக்கோ அதே சைஸ் இங்கே எடுத்துக்கலாம். இங்கே வந்து டைரெக்டாக வந்து பிளாக் ஃபில் பண்ணுங்க. சென்டர் டு சென்டர் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் பேஜுக்கு அலைன் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்ட் பேக் ஆகிடும், பின்னாடி போயிடும். ஓகே,
இப்போ இது ஹார்ஷ் பிளாக்காக இருக்கு. நம்ம கொஞ்சம் கிரேடியன்ட் கூட கொடுத்துக்கலாம். பட் நான் ஹார்ஷ் பிளாக்காக கொடுத்து அப்படியே ப்ரெசென்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இதே ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்று சொல்லிடுறேன், நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. பாருங்க, இங்கே கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆயிருக்கு, இங்கே ஸ்டார் வந்து மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. அது மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் எடுங்க, டைம் எடுத்து பர்ஃபெக்டாக பண்ணுங்க. ஆனால் 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணால் போதும். ஸோ இங்கே கூட பாருங்க இந்த மாதிரி ஆயிருக்கு. பட் இதோட ஃபார்முலா அதே தான், பார்த்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். அடுத்த கிளாஸ்ல ஒரு டிஃப்ரெண்டான கிரியேட்டிவான லோகோ செய்து காட்ட போறேன். தொடர்ந்து பாருங்க.